தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக திமுகவின் டி.கே. இளங்கோவன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆட்சியில் பங்கு, அதே போல இந்த அதிகமாக இடங்கள் கேட்பது இருக்கிறோம் அப்படின்னு கே. அழகிரி பேசியிருப்பதை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவர் குறிப்பிடுறார். இதனை நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? அதாவது அதிகமான இடங்களை கேட்போம் என்று சொல்லுவது விரிசல் என்று எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டார் என்றால், ஆட்சியில் பங்கு கேட்பது விரிசல் என்று அவர் நினைத்தார் என்றால், அவருடைய அரசியல் எப்படிப்பட்ட தெளிவான அரசியல் என்பது நமக்கு புரிகிறது. எங்களோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் கூடுதல் இடங்களை கேட்கிறார்கள், ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள். இது சாதாரணமாக எல்லா கட்சிகளும் கேட்கக்கூடிய ஒன்று. ஆனால் இது குறித்த முடிவை அந்தந்த கட்சிகளின் தலைமை இணைந்து பேசும் பொழுது அந்த முடிவு எடுக்குமே தவிர, எடப்பாடி அது குறித்து வருத்தப்பட வேண்டாம். திமுகவோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் அதிக எண்ணிக்கையிலே இடம் கேட்கிறார்கள், ஆட்சியிலே பங்கு கேட்கிறார்கள். திமுக கூட்டணியில பிளவு ஏற்படுத்துவதற்காக இதை யாராவது கேட்பார்களா? இந்த சாதாரண அரசியல் புரிதல் கூட இல்லாமல் எடப்பாடி பேசுகிறார் என்பதுதான் வேடிக்கை. ஆனால் கூட்டணி, போட்டியிடுகிற தொகுதிகளின் எண்ணிக்கை, எப்படிப்பட்ட கூட்டணி என்பதை எல்லாம் தலைவர்கள் கூடி முடிவெடுத்து தேர்தல் நேரத்திலே அறிவிப்பார்கள். அதுவரை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்கிறாரே கூட்டணி ஆட்சி என்று, அது பற்றி கவலைப்படட்டும். எங்களை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு டி.கே. இளங்கோவன்.